ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு ரேகுக்கு பிஎலுக்கு ஒரு ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு பர்ஃபெக்ட் போலீஸ். தயங்கு தான் டாப்பு. பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்கடா. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி யோசிக்கணும்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் கமெண்ட் மஸ்ட்டு, லைக்கு மஸ்ட்டு, ஹைப்பு மஸ்ட்டு. இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்டர்வியூ பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தேங் வந்து போலீஸ், ஜேகே காலேஜ் படிக்கிற பையன் அண்ட் திருடன். போலீஸ் திருடன் விளையாட்டு இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். லவ், ரொமான்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், எமோஷ்னல் எல்லாம் கலந்து ஒரு மிக்சடாக பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தேங் தான்டா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். இப்போ கான்ஸ்டபிள் தான் வந்து தேங்கிட்ட, சார் நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு போனேன் சார், அங்கே யாருமே இல்லை. பக்கத்தில் விசாரித்தேன், 3 நாளாக அந்த வீடு பூட்டி தான் கிடக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நானும் வந்துட்டேன் சார். யோ, எல்லாம் கான்ஸ்டபிள், போலீஸுன்னு வெளில சொல்லிக்கிறத. போலீஸ் வேலைக்கே வைக்க கேடு. வீட்டை திறந்து போட்டா திருடன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருப்பான். வீட்டை பூட்டிட்டு தானே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருப்பான். பூட்டை உடச்சிருக்க வேண்டியதானே சார்? அது எப்படி சார் மேனேஜே இல்லாமல் இன்னொரு ஆள் வீட்டு பூட்டை போயிட்டு நான் உடைப்பேன்? ஏய், நீ போலீஸ் தானே கட்டுப்பு மயிர் ஏற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் எந்திரிச்சு அவனோட கேப் எடுத்து வியர் பண்ணிட்டு, கான்ஸ்டபிள் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, இப்போ அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தயங்கம் ஆர்டர் போட, இப்போ அப்படியே கான்ஸ்டபிள் வேகமாக ஓடி போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தயங்கும் ஏறி ஜீப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டான். இப்போ வண்டி மூவ் ஆகுது. நேராக அந்த வீட்டுக்கு பேக் சைடு தான் போயிட்டு கான்ஸ்டபிள் வண்டியை நிப்பாட்டுறாரு. சார், எதுக்கு சார் வண்டியை பேக் சைடு நிப்பாட்ட சொன்னீங்க? ஃப்ரண்ட் சைடு தானே போகணும். மூடிட்டு இரு, எனக்கு தெரியும் திருடனை எப்படி பிடிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ தான் பார்க்குறான். யோ கான்ஸ்டபிள், என்னமோ சொன்னேன் ஃப்ரண்ட் சைட் போனால் தான் திருடனை பிடிக்க முடியும்னு, பேக் சைடு வந்தால் பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன், அங்கே பாரு அப்படின்றான். இப்போ அப்படியே கான்ஸ்டபிளும் திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜேகே தான் பைப்பில் இருந்து இறங்கிட்டுருக்கான். அதாவது வீட்டோட பேக் சைடு பைப்பில் இருந்து இறங்கிட்டுருக்கான். இப்போ அப்படியே கான்ஸ்டபிள் தயங்க பார்த்து, சார் என்ன சார் நடக்குதுங்க? இவன் சரியான திருட்டு பயலாக இருப்பான் உங்களுக்கு. பேக் சைட்லேருந்து இறங்கிட்டுருக்கான். ஆமாம், எனக்கு என்ன டவுட்டு தெரியுமா? நீ போலீஸ்க்கு படிச்சுட்டு தான் வந்தியா, இல்லை காசு கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணியான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. யோ, என்னையா படிச்சுட்டு தான் வந்தியா? சார், நான் படிச்சுட்டு தான் சார் வந்தேன். உங்கள் லெவலுக்கெலாம் எனக்கு மூளை இல்லை சார். உங்கள் லெவலுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சார். சரி பேசினது போதும். நான் போயிட்டு அவனை பிடிக்கிறேன், நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பு. சார், அவனை போயிட்டு ஒத்தையா எப்படி பிடிப்பீங்க? யோ, உனையை வச்சுட்டு தான் என்னால் பிடிக்க முடியாது. நானாக தனியாக போனால் பிடிச்சிருவேன். பாரு, ஸ்டேஷன் கிளம்பு. சார், நானும் கூட இருக்கேன் சார். அவன் உங்களை ஏதாவது பண்ணிட்டானா? அவன் என்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் அவனை பண்ண போகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஏய், மூடிட்டு ஸ்டேஷன் கிளம்புடா, கட்டுப்பு மயிர் ஏற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கும் கத்த. இப்போ கான்ஸ்டபிளும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணுறாரு. இப்போது இங்கிட்டு ஜேகே தான் பைப்லேருந்து இறங்கி, சே இந்த போலீஸ்காரனோட பெரிய இம்சையாக இருக்குடா நம்மளுக்கு. எப்பா பாரு நம்மளை மோப்பம் முடிச்சுட்டு வந்துடுறேன் கட்டுப்பு மயிரை ஏற்றிக்கிட்டு. இவனால் நான் பைப்பெல்லாம் இறங்கி குதிக்க வேண்டியதாக இருக்குது. ஜேகே, உன்னோட நிலைமை ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே பைப்பை விட்டு இறங்கி நிற்கிறான். இப்போ தாங்க அப்படியே ஜேகேவை பேக்கில் இருந்து அக் பண்ணுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது, யாடாதுன்ற மாதிரி. அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். போலீஸு என்னடா போலீஸுண்டுக்கு இருக்கா? எங்கே போகிற? வீட்டுக்கு ஆளை அனுப்பிவிட்டா, வீடு பூட்டி கிடந்துச்சாம்ல. வீட்டுக்குள்ளே வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? யார் கூட பண்ணிட்டு இருந்த? சரி, நீங்கள் என்ன சாரே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? கை எடுங்க சாரே. ஏய், எதுக்குடா கை எடுக்கணும்? எதுக்கு கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட நெக்கிலே ஒரு பைட் பண்ணி வைக்கிறான். சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ஏய், என்னடா சொன்னேன் உங்ககிட்ட? என்ன சொன்னேன்? நான் சொன்ன வேலையை முடிச்சியா முடிக்கலையா? சார், நீங்கள் போலீஸ் தானே சார்? ஏன் சார்? நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் போலீஸ் தானே? எனக்கே டவுட்டாக இருக்குது சார். என்னை விடுங்க சார். ஏய், எனக்கு வேலையை முடிச்சு கொடுக்காம உடனே நான் விட மாட்டேன். ஃபைல்ஸுங்கடா மயிறு, ஃபைல்ஸுங்க. சார், ஃபைல்ஸுங்கன்னு ஏன்ட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க? அந்த ஆள் கொஞ்சம் நேரம் கூட வேலைக்கு தொலைய மாட்டேறான். அந்த ஃபைல் என்னமோ கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க சார்.
சார் அவன் என் ப்ரொஃபஸர் சார், தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே சாவடிப்பான் சார். ஏன் சார் அந்த ஆட்டை போயிட்டு கோர்த்து விட்டுட்ருக்கீங்க? திருட்டு பயலே, இப்போ அந்த ஃபைல் என் கைக்கு வரலைனா ஈஃப்டேஷன் கேஸில் உன்னை தூக்கி உள்ளே போட்டு டாராக கிழிச்சிருவேண்டா. சார் என்ன சார் இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு அந்த ஃபைல் வேணும், ஒழுங்காக போய் எடுத்துகிட்டு வா. இவ்வளோ நாள் என்னோட பண்ணிட்டுருந்த ஃபைலை எடுக்காமல். சார் ஃபைல் எடுக்கலான்னு போனால் அந்த ஆள் அந்த ஃபைல் கூடயே இருக்கான் சார். என்னால் எடுக்கவே முடியல சார். நான் என்ன சார் பண்ணுறது? இங்கே பாரு, எனக்கு ஃபைல் வேணும், இல்லைன்னா என்னை அப்யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். சார் எத்தனையோ போலீஸை பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு போலீஸை நான் பார்த்ததே கிடையாது சார். திருடனாக இருந்தால் அவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே போட்டு மொத்துன்னு மொத்துவாங்க. நீங்கள் என்னன்னா திருடனுக்கிட்டே வந்துட்டு திருட சொல்லிட்டுருக்கீங்க. என்ன சார் போலீஸு? போலீஸா? நான் பொறுக்கிடா. அது நல்லாவே தெரியுது சார். சார் என்னை விட்டுருங்க சார், வேறு யாராவது கிடைப்பாங்க சார், அவங்கள வச்சு அதை முடிச்சுக்கோங்க சார். என்னை விட்டுருங்க சார். எப்பாரு, நீ மட்டும் அந்த ஃபைல் எடுத்து கொடுக்கலன்னு வையி, சூப்பர் மார்க்கெட்டில் திருடின கேஸு, அப்புறம் என்னை அஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸு, எல்லா கேஸையும் தூக்கி உன் மேலே போட்டு ஜென்மத்துக்கும் நீ வெள்ளம் வர முடியாத லெவலுக்கு ஆக்கிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஜேகேக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் கூல் சார் கூல். இப்போ என்ன, அந்த ஃபைலை எடுக்கணும் அவ்வளோதானே. இன்றைக்கி காலேஜ் லீவு, அந்த ப்ரொஃபஸர் சுட்ட தலையே வீட்டில் தான் இருப்பான். நான் எப்படி சார் எடுப்பேன்? என்ன சார் இது? வாடா அவன் வீட்டுக்கு போகலாம். என்ன என்னமோ பார்க்குக்கு போகலான்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்கீங்க, அங்கே வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு வேற தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இப்போ ஜேகே போயிட்டு அவனோட பைக் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறான். சார் ஏறுங்க சார். யாருன்னு தான் ட்ரை பண்ணுறேன், நீ தான் விட மாட்டுற. சார் வண்டியில் ஏறுங்க சார். ஏன் சார் இப்படி? நான் ஏற மாட்டேன். நான் முன்னாடி உட்காரு, நீ பின்னாடி உட்காரு. சார் இந்த வண்டி எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஓட்டாத வண்டியாடா, ஏன்டா அப்படி நக்கல் மாரி பண்ணிட்டுருக்க? இறங்கடா, நான் வண்டி ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காரு. சார் பாருங்க, நான் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவேன், உங்களுக்கு மூவ் பண்ண தெரியாது. நான் தான் ஓட்டுவேன், இது என்னோட வண்டி, நான் தான் ஓட்டுவேன், நீங்கள் பின்னாடி உட்காருங்க. அப்புறம் ஓ இஷ்டம். ஆமாம் யார் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டு இப்போ தயாங் ஏறி ஜேகேக்கு பின்னாடி உட்காடுறான். இப்போ அப்படியே ஜேகே வண்டியை மூவ் பண்ணுறான். தயாங்கு பேக்கில் இருந்து ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணுறான். சார் என்ன சார் இது? மூடிட்டு வண்டியை ஓட்டுறா. நீங்கள் சாட்டிக்கு ஓட்டு, நான் சாட்டிக்கு உட்காந்துட்டு வரேன். சாட்டிக்கு உட்காந்தாலும் பரவாயில்ல, என்ன சார் பண்ணுறீங்க? இதுக்கு தான் சொன்னேன், நான் வண்டியை மூவ் பண்ணுறேன்னு, நீ தானே பின்னாடி உட்காருங்கண்ட. அப்பா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் போயிட்டு ஜேகேயோட பாட்டில் ஹேண்டை வைக்கிறான். ஜேகே பார்க்குறான். ஐயோ போலீஸு, சும்மாவே வர மாட்டியா நீ? என்னை ஏன் டீஸ் பண்ணிட்டே இருக்க? ஃபைல் எடுத்து கொடுக்குற வரைக்கும் எப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னடா திருடெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, ஒரு மார்க்கமாக எப்படி இருக்க? சார் பாடியை நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க. ஏண்டா போலீஸ் பாடியை மெயின்டைன் பண்ணுறாங்களோ இல்லையோ, பொறுக்கிங்களா நல்லாவே பாடியை மெயின்டைன் பண்ணுறீங்க. பிளாக் கலர் பனியன், பிளாக் கலர் கோட்டு, அப்புறம் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே மேலே ஜாக்கெட் வியர் பண்ணியிருக்கான். அதை இழுத்து விட்டு பார்க்குறான். ஜேகேயோட ஹேண்டில் ஒரு டாட்டூ. தென் நான் இப்போ தமிழில் காமிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி இப்போ அப்படியே தாங் போயிட்டு அதுலேயே ஒரு பைட் மார்க்கை வைக்கிறான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? வண்டி மூவ் பண்ணிட்டுருக்கேல, மூடிக்கிட்டு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஹேண்டு ஜேகேவோட பனியனுக்குள்ளே போயிட்டுருக்கு. சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க? உன்னை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணணும்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவனோட பாட்டை வச்சு ஜேகேயோட பின்னாடியே அடிக்கிறான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? எனக்கே தெரில நான் என்ன பண்ணுறீங்கன்னு. எனக்கு ஃபைல் வர வரைக்கும் சும்மா இப்படி பண்ணிக்கிறேனே. நீ போலீஸே கிடையாது, நீ போலீஸே கிடையாது. நான் போலீஸ் தாண்டா. போலீஸ் வேலையை உங்ககிட்ட காமிச்சேன்னு வையி, மாவனே ஜென்மத்துக்கும் ஜெயிலுக்குள்ளே தான் கிடப்பேன்.
போவட்டு சரியான போவட் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா அவன் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இப்போ போயிட்டு வண்டி அந்த வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டுறான். ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வெளியே. சரி நீங்கள் இங்கே இருங்க, உள்ளே வந்து தொலைஞ்சிடாதீங்க, என்னைய மாட்டி விட்டுறாதீங்க, ஓகேவா? நான் உள்ளே போயிட்டு சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு சட்டுன்னு வந்துடுறேன், ஓகேவா? அப்படின்ற மாதிரி ஜேகே தாங்கிட்ட கேட்க, ஏய் ஜெகே, 10 நிமிஷத்தில் நீங்கள் வரணும், வரலைன்னா நான் பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி தயாங் மிரட்ட ஜேகேவும் தலையாட்டிட்டு திருடெல்லாம் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி பதுங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். இப்போ போயிட்டு பார்த்தா ப்ரொஃபஸர் இல்லை, தென் சிசிடிவி இருக்குது, கேமரா மாட்டியிருக்கான். இப்போது ஜேகேவுமே வந்துட்டு ஒரு புதருக்கு பின்னாடி நின்றுட்டு தயாங்க்கு கால் பண்ணி, யோ போலீஸு இங்கே கேமரா மாட்டியிருக்கான் அந்த சொட்டை தொலையே, இப்போ என்ன பண்ணுறது? ஏய் ஓடிட்டு நீ போடா, நான் பார்த்துக்கிறேன் இந்த கேமராவை அப்படின்ற மாதிரி தயாங்கும் சொல்ல, என்னத்தை பார்க்க போறியோ, இன்றைக்கி என்னை எதுலேயோ கோர்த்து விட போகிறான்டாவே அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் இன்னும் போகிறான். அவன் போகும்போதே வந்துட்டு கேமராலாம் பிளாங்காக மாறுது. தென் இது தயாங்கோட வேலை தான். கேமராவை பூரா ஹேக் பண்ணிகிட்ருக்கான்டா, தென் பிளாங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகேவுமே அந்த வீட்டுக்குள்ளே ப்ரொஃபஸர் இல்லை, இவனும் போயிட்டு ஃபைல்ஸை எங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். ஆனால் கிடைக்கவே இல்லை. இதே சேம் டைம் ஒரு வாய்ஸு கேட்குது. நம்ம சொட்டத்தலை ப்ரொஃபஸர் தான் ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. அச்சோ இவன் எங்கடா இங்கே வந்தான்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேவும் போயிட்டு கட்டில் கடியில் ஒளிகிறான். இந்த ப்ரொஃபஸரும் வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அங்கிட்டும் நகர மாட்டேங்கிறாரு, இங்கிட்டும் நகர மாட்டேங்கிறாரு, அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. அச்சோ இவன் வேறு இங்கே வந்து உட்காந்துட்டானே, நான் எப்படி ஃபைல் எடுப்பேன், எப்படி வெளில போவேன், அந்த கிறுக்கு போலீஸ் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பானே, ஐயோ என் மேலே என்னென்னமோ கேஸ் போட போகிறேன்னு சொன்னான், எல்லாத்தையும் போட்டு உள்ளே தள்ளி விட்டுருவான். ஐயோ ப்ரொஃபஸரு இப்போ தான் வந்து இங்கே உட்காந்து பேசணுமா, நான் ஃபைல் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிற போய் தொலைடா அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு மாதிரி கடியில் படுத்துக்கிட்டே கிடக்கான். இங்கிட்டு தயாங் வெயிட் பண்ணி பார்க்குறான். இன்னும் ஜேகேவா காணோண்டோனே, இந்த திருட்டு பையன் என்கிட்ட அந்த கம்பியை நீட்டிட்டானோ என்ன, ஆளைய காணோம், என்ன பண்ணிட்டுருக்காவே. ஏய் தயாங்கா, இதுக்கு மேலே வெயிட் பண்ணாத, இவன் கம்பியை நீட்டிருந்தானா கண்டிப்பாக அவனத்துக்கு உள்ளே போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி தயாங்கும் அந்த வீட்டுக்குள்ளே வரான். வந்து பார்க்குறான், யாரையுமே காணோம். பொறுக்கி போய் என்கிட்டே கம்பியை நீட்டிட்டான், இன்றைக்கி இருக்கவனுக்கு அப்படின்ற மாதிரி கட்டுப்பாயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற சவுண்டு தயாங்கும் கேட்குது. இந்த ப்ரொஃபஸர் எவன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்ட வரான். வந்து ரூமுக்கு வெளியே நின்று அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அந்த ரூமை எட்டி பார்க்குறான். நம்ம ஜேகே கடியில் படுத்து கிடக்கிறது தெரியுது. இந்த கிறுக்கு பையன் எதுக்கு கடியில் போயிட்டு ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சின்ன பேப்பர் துண்டை தூக்கி அவன் மேலே ஏறிறான். இப்போ ஜேகேவும் பள்ளி தான் விழுந்துருச்சாக்குன்னு கத்த போகிறான். அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு வாயில் கை வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். நம்ம தயாங்க தான். என்ன சார் அப்படின்ற மாதிரி பையன் கேட்குறான். என்னோட பண்ணிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி அவன் அங்கிட்டு இருந்த பையன் கேட்க, மாட்டிக்கிட்டேன் சார், போக மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து பையன் சொல்ல, இரு நான் அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க பதுங்கி அந்த கடியில் போயிடுறான். போயிட்டு, டீ உன்னை நான் என்னோட சொல்லிட்டு இருந்தேன், நீ என்னோட ஹைட் அண்ட் சீக் வந்துட்டுருக்க மயிறு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஹைட் அண்ட் சீக் விளாட்றேன் சார். இந்த சொட்டத்தலையும் அப்போலேருந்து இங்கே உட்காந்துட்ருக்கான், எங்கிட்ட போய் தலை மாட்டான், ஃபைலை வேறு எங்கிட்ட வச்சு தொலைஞ்சிருக்கான்னு வேற தெரியல. ஏன் சார் காலையிலேயே யார் மூஞ்சில் முழிச்சேன்னு தெரில, இப்படி உங்ககிட்ட வந்து சிக்கிக்கிட்டு நான் பாடுபடுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்லிட்டுருக்கா. அப்படியே தான் ஜேகேவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். தென் 2 பேரும் ரொம்ப க்ளோஸப்பாக படுத்து கிடக்காங்க. ஒருத்தர் பேச ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே கொடுக்குற க்யூட்டான ரியாக்ஷன் தாங்க்கு அவ்வளோதான், முடியெல்லாம் ஹைப் ஆகுது. ஏய் என்னடா திருட்டு பையில என்னம்மா இருக்கிற, என்னதுடா காதுலையும் கடுக்க மாட்டிருக்கா, லிப்லேயும் ரிங்க மாட்டிருக்கா, கழுத்தில் என்னடா நாய்ச்சங்கிலி அப்படின்ற மாதிரி ஜேகேவோட கழுத்தில் இருக்கிற அந்த செயினை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். சார் அந்த ஆளுக்கு காது கேட்கும் போது சார் சும்மா இருங்க சார், ஏன் சார் என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய் அவனை டீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட லிப்பை ரப் பண்ணுறான். சார் கம்மனு இருங்க சார், கம்மனு இருக்க விட மாட்டியே, இங்கே பாருடா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே கீழே காமிக்கிறான். ஜேகே பார்க்குறான். சார் என்ன சார் இது, அதான்டா எனக்கே தெரில, உன்னை பார்த்தோன்னே என்னமோ ஆகுது, என்னென்னமோ தோணுது, கீழே இருக்கிறது மேலே ஏறிடுது, உன்னைய தான் ஏற விட மாட்டேன் அப்படின்றான். ஐயோ
போலீஸு பொறுக்கி மாதிரி பேசாத, பொறுக்கி எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், நீ தான் விட மாட்ற. ஏய், ஒன்று எனக்கு ஃபைலை எடுத்து கொடு, இல்லாட்டினா என் கூட ஸ்டே பண்ண என்ன சொல்லு. சார் நீ போலீஸ் இல்லை, நீ போவட்டுடா போவட். ஏய், நான் போவட்டு தான்டா, என் கண்ணில் வந்து இப்படி சிக்கிக்கிட்டு அச்சோ 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 அச்சோ. சார் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல. ஏய் எதுக்குடா, எதுக்கு பொண்ணை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், மூடு. ஒன்னால் கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லாட்டினா மூடிக்கிட்டே இரு. சார் மூடிட்டு தான் சார் இருக்கேன். அதான்டா, மூடிக்கிட்டு இருக்காத, என்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிரு. சார் எங்கே வச்சு என்ன சார் பேசுகிறீங்க, சுட்ட தலையனுக்கு காது கேட்க போகுது சார். எவ்வளோ தூரம் நீயும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு அதே காது மேலே அவளுக்கு ஃபோன் மேலே பேசிகிட்டு இருக்கான், அவ்வளோ ஃபோனில் மூழ்கி போயிருக்கான். நம்ம பார்த்து பண்ணாலே அவனுக்கு காது கேட்காதுடா. சார் என்ன சார் நீங்கள் இன்றைக்கி முழிச்ச மூஞ்சில் தான் நான் டெய்லியும் முழிக்கணும், உங்களுக்கு பயந்துட்டு தான் சார் நான் வீட்டை பூட்டிட்டு இருந்தேன். அது எனக்கு தெரியும்டா, நான் உனக்கு மேலே தில்லாலங்கடி, என்கிட்டயே வா. சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க. நான் சும்மா அதாவது என் கை பொழப்புக்காண்டி சும்மா நான் அங்கங்கே சின்ன சின்ன திருட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை இப்படி மொத்தமாக கொண்டு போய் ப்ரொஃபஸர் வீட்டில் திருட வச்சு என்னை பெரிய ஈவ்டேஷிங் கேஸில் தூக்கி போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சார் 420 ஆக்கிடாதீங்க சார், நீ விட்டுருங்க சார். ஏய் ஒன்று அங்கே ஃபைல் எடு, இல்லாட்டினா என் கூட பண்ணு. சார் என்ன சார் இது, ஒன்றுக்கு ஒன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணுடுக்குறீங்க. ஐயோ. ஏய் சொல்கிறா, ஃபைல் எடுக்கிறியா இல்லை என் கூட பண்ணுறியா? ஐயோ போவட்டு, தயவு செய்து என்னை விட்டுடா, நான் ஃபைலை எடுத்து கொடுக்குறேன். என்னடா மரியாதை குறையுது, இப்படி வந்து என்னை டீஸ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன மரியாதை? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஐயோ உங்கள் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றும், அதில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சுக்கோங்களே. ஏய் இப்போ தான் சொன்னேன் மூடு, சரியா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஐ டோன்ட் லைக் தட் கேர்ள்ஸ், புரியுதா? எனக்கு ஒன்றைய மாதிரி ஒரு கொட்டையை தாண்டா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கோ. ஜேகே அப்படியே தயமாக ஒரு மாதிரி பார்க்குறான். சார் நீங்கள் அதுவா சார்? ஏய் என்னடா அதுவா இதுவான்னு கேட்டுட்ருக்கோ? இங்கே பாரு, உன்னைய ஒன் டே யூஸ் பண்ணணுன்னு எனக்கு தோணுது, என்னன்னு தெரில. உன்னைய உன் மேலே என்றைக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சோ, எப்போ உன்னைய நான் பார்த்தேனோ அப்போலேருந்து உன்னைய ஒரு விதமாக டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால தான் உங்ககிட்ட என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் உனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குதே. ஏன் ஏன் யார் மேலேயாவது ஃபாலில் இருக்கியா என்ன? சார் என்னையெல்லாம் யார் சார் லவ் பண்ணுவா திருட்டு பையனை? ஏன் சார் நீங்கள் வேறு காமெடி பண்ணிட்டுருக்கீங்க சார்? இந்த சொட்ட தலையை எப்போ தான் சார் போவான்? டக்குன்னு உங்கள்கிட்ட ஃபைல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் ரிமூவ் ஆகலான்னு பார்த்தா இவன் போய் தலைய மாட்டான். ஹே ஃபைல்ஸ் எனக்கு வேணாம், ஃபைலை விடு, நான் பார்த்துக்கிறேன். ஃபைலுக்கு பதிலாக ஒன் டே கூட ஸ்டே பண்ணுறியா? சார் நீங்கள் என்ன சார் கட்டுப்பித்திக்கிட்டு இருக்கீங்க? அன்றைக்கி என்ன சொன்னீங்க, எனக்கு ஃபைல் எடுத்து கொடுத்துரு உன்னை வெற்றின்றீங்க. இப்போ என்ன சார் ஃபைலுக்கு பதிலாக இது பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட பெரிய இம்சை சார். ஏய் ஆமாடா, உன்னையும் இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகுது, என்ன பண்ணுறியா? சார் ஆனால் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது சார், நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். பண்ணுவியா மாட்டேயான்னு உங்ககிட்ட கேட்கல, ஆர்டர் போடுறேன், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட பனியன், அதாவது பிளாக் கலர் பனியன் தான் வேர் பண்ணியிருப்பான், நான் தமிழில் காமிச்சிருக்க மாதிரி அதை அப்படியே இழுத்து தான் கிஸ் பண்ணுறான். ஜேகே திருன்னு பண்ணிக்கிறான். சார் 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 சொட்ட தலை எனக்கு காது கேட்க போகுது, விடுங்க சார் விடுங்க. ஓ காது கேட்க போகுதுன்னு தான் ஸ்கிப் பண்ணுறியா? காதே கேட்காம நான் மேட்ரை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஜேகேவை ஃபோர்ஸ் பண்ணி லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஆனால் ஜேகே ஸ்கிப் பண்ணுறான், அவன் எனக்கு பிடிக்கல அது. சார் விடுங்க சார், ஏன் சார் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது தயாங்கோட ஹேண்டு ஜேகேயோட
பேண்ட்டுக்கு போயிட்டு பேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டுருக்கு. சார் 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 விடுங்க சார் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் தாங்க விட மாட்டான். பேண்ட்டே ரிமூவ் பண்ணிட்டான். அவனோட லெக்கை வச்சு தான்டா பேண்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். சரி ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, விடுங்க சார் அப்படின்னா இப்போது ஜேகேவை அப்படியே மூவ் பண்ணி ஜேகேக்கு மேலே தயாங் ஓவர் ஆகிட்டு ஜேகேயோட ஹேண்டை தயாங்கோட ஹேண்டோட டைட்டாக ஹோல்ட் பண்ணி இப்போ அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் பாடி பூரா கிஸ் மார்க்காக வச்சு அவன் கூட ரொம்பவே ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்கான்டா. ஐயோ போலீஸு விட்டு தொலைடா, ஏன்டா அப்படி ஜீவனை வாங்கிட்டு இருக்கா, ஐயோ வலிக்குதே, இவன் போலீஸா இல்லை பொறுக்கியாட்டே, விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்த, ஏய் போய் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட மவுத்துக்கு மேலே தயாங் ஹேண்டை வச்சுட்டு அவனுக்கே காது கேட்டுரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக மூவ் பண்ணிட்டுருக்கான். ஜேகேக்கு ரொம்ப வலிக்குது. சார் விடுங்க சார்ன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அவன் விட மாட்டான். இப்படியே 2 பேரும் ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீன்லாம் இங்கே முடிய அப்படியே தயாங்கும் அங்கே கீழே கட்டிலே படுத்துக்கிட்டே அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணுறான். ஏய் மாற்று எல்லாத்தையும் எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகேக்கு அப்படியே கண்ணிலேருந்து தரையாக கண்ணீர் ஊற்றுது. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, முதல் போங்க சார். ஏய் அப்புறம் என்ன உன்னதை எல்லாத்துக்கும் காமிச்சிட்ருக்க போறியா, ஒத்த மயிறு எடுத்து எல்லாத்தையும் மாட்டுறா அப்படின்றான். இப்போ ஜேகேவும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிக்கிறான். இங்கிட்ட பார்த்தா ப்ரொஃபஸரை காணோம். இந்த ப்ரொஃபஸர் மயிறு வேறு அங்கே போனான்னு தெரில. ஏய் மேட்ரு முடிஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு, ஃபைலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நாளுக்கு கொண்டு யூஸ் பண்ணியிருக்க பொறுக்கி போவட் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் தயாங்க பார்த்துட்டு திட்டிட்டு இப்போ அந்த கட்டிலில் இருந்து வெளில வராங்க 2 பேரும். வந்து பதுங்கி எப்படி திருடேன் ஜேகே ஓகே அவன் அப்படி போகிறான். இவன் தயாங் போலீஸும் சேர்ந்துட்டு இப்போ திருடைமாய் போயிட்டுருக்கான். இப்போ போய் பார்த்தா கீழே ஹாலில் தான் உட்காந்துட்டு இன்னும் அந்த ப்ரொஃபஸர் காதில் வச்ச ஃபோனை வெளில எடுக்கலை, பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ ஜேகே பார்க்குறான், இவன் ஒரு கிறுக்கு பையன், வீட்டில் 2 திருட்டு பயிலுக இருக்காங்க, அது கூட தெரியாமல் இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இவெல்லாம் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு, நீ இப்படி இருக்கிறனால தான்டா எல்லாரும் உன்னைய யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவனுமே வந்துட்டு பேசிக்கிட்டே இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில் வரான். ஸோ இப்போ அப்படியே ஜேகேவை சுற்றி போலீஸ் வளைச்சிருது. தென் தயாங் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஏன்னா ஜேகேவை அனுப்பி வச்சிட்டால, ஜேகே வந்துட்டான். தயாங் அந்த ஃபைல்ஸை தேடிட்டுருக்கான். இப்போ வெளில வந்து பார்த்தா ஜேகேவை சுற்றி போலீஸு. ஜேகே ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு கன் எடுத்து இப்போ ஜேகேவை பாயிண்ட் பண்ண அப்படியே ஜேகேவும் ஹேண்டை தூக்கிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன ஜேகே மாமியார் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்ப இப்போ ப்ரொஃபஸர் அப்படியே வராரு. ஏண்டா என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ப்ரொஃபஸர்கிட்டே வாலாட்டுற, என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஏண்டா இவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் நான் எதுவுமே செக்யூரிட்டி அலர்ட் வைக்காமலையா இருப்பேன், நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியும், நீ போதற்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சதான் நான் சிசிடிவியில் வாட்ச் பண்ணிட்டேன், அப்போயே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் ஜேகே வந்ததை மட்டும்தான் பார்த்துருக்கான், தாங் வந்ததை பார்க்கல. இப்போது ஜேகே மாட்டிக்கிட்டான். இப்போ ஜேகேவை அடின்னு அடிச்சு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த விஷயம் எதுவுமே தாங்க்கும் தெரியாது. தாங் வந்துட்டு அப்படியே அந்த ஃபைல்ஸை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டு தாங்கும் திருடைமாய் பதுங்கி இவன் இந்த சைடு வந்தால் ஃபஸ்ட்டு ஜேகே எப்படி அந்த பைப்லேருந்து இறங்கினானோ அது மாதிரி வீட்டுக்கு பின்னாடி பைப்லேருந்து இறங்கிட்டு இருக்கான் தாங். ஸோ அதனால் வீட்டுக்கு முன்னாடி வராதனால ப்ரொஃபஸர் கண்டுபிடிக்கல, வீட்டுக்கு பின்னாடியிலேருந்து இறங்கிட்டான். இப்போ ஜேகேவை வந்து பார்க்குறான், ஜேகேவை காணோம். திருட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டான் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நார்மலாக அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ தாங் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வேறு, ஸோ ஜேகேவை பிடிச்சிட்டு போயிருக்க போலீஸ் ஸ்டேஷன் வேறு. அதனால் தாங்க்கு வந்துட்டு ஜேகேவை பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்றது தெரியாது. இப்போது ஃபைல்ஸில் வந்துட்டு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் குறையுது, அதை மிஸ் பண்ணிட்டான் தாங். அதனால் ஜேகே கிட்ட போயிட்டு எடுக்க சொல்லணுன்ற மாதிரி ஜேகேவோட வீட்டுக்கு வரான். வழக்கம் போல் வீடு பூட்டி தான் கிடக்குது. திருட்டு பையன் திருப்பி வீட்டை பூட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடைக்கிறான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு, சார் ஏன் சார் பூட்டை உடைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, திருட்டு பையன் வீட்டுக்குள்ளே இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தாயங்கும் சொல்ல இப்போ அவங்களுமே கம்மன் ஆக்கிட்டாங்க. இப்போ வீட்டை உடைச்சி வீட்டை திறந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறான். ஜேகே இல்லை, சுற்றி முற்றி தேடுறான், பாத்ரூம்குள்ளெல்லாம் போயிட்டு தேடுறான், ஜேகே இல்லை. திருட்டு பையன் கம்பியை நீட்டிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாகி ஜேகேக்கு கால் பண்ணுறான். தென் ஃபோன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்குது, அதனால இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் யார்? இது ஃபோனு ஜேகேவோடது தானே? ஃபோனு அவரோடது தான், டோனு என்னோடது.
போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், வந்து பொறுக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே என்னது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானா, ஏன் என்னாச்சு, இந்த வாய்ஸை நான் இங்கே கேட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரரும் வந்துட்டு ஃபோன் எடுத்து ட்ரூ கலரில் போட்டு பார்க்குறாரு. அதில் எஸ்ஐ தாங்னு வருது. தாங் சார், நீங்களா சார்? என்ன ஒரு திருட்டு பையனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கீங்க? அது இல்லை, அவனை பிடிக்கிறதுக்கு வந்தேன், இந்த நான் அவன் வீட்டில் இல்லை, ஸோ அதனால தான். எந்த ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் ஒரு ஸ்டேஷனோட நேம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் சார், திருட்டு பையன் ப்ரொஃபஸர் வீட்டிலே கைவரிசையை காமிச்சிருக்கான், அதனால தான் தூக்கி போட்டு மித்தின்னு மிதிச்சிருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாங்க்கு அவ்வளோதான் ஜேகேவை அடிச்சிருக்காங்கன்னொன்னே தாங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவன் ஃப்ளட் பண்ணிட்டுலாம் சுற்றிட்டு இருந்தான்டா ஜேகே கூட. ஆனால் ஃபஸ்ட்டு அவன் லவ் பண்ண பர்சனே ஜேகே தான். அதனால் ஜேகேவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரி தாங்க்கு ஃபீலிங்ஸ் ஆகுது. கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் தேங்குது. சரி, ஓகே சார், அவனை வெளியில் எடுக்க யாராவது வந்திருக்காங்களா? சார், இவன் சரியான பரதேசி சார், இவனுக்கெல்லாம் சொந்த பந்தான்னு யாருமே இல்லை போலுக்கு சார். அதெல்லாம் வெளில எடுக்க யாருமே வரல. நாங்களும் இவன் என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கான், ப்ரொஃபஸர் வீட்டில் கைவரிசையை காமிச்சிருக்கான், சூப்பர் மார்க்கெட்டில் திருடி இருக்கான், போட்டு மொத்தன்னு மொத்திட்டோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து திருட்டு வேலையெல்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒட்டி பெண்டை கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க இப்படி அடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே தாங்க்கு ஒரு மாதிரி பதறுது. சரிங்க சார், சரி, நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு தாங்கன்னா அப்படி அழுகுறான். திருட்டு பயலே, நீ திருடுனது சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை அந்த ப்ரொஃபஸர் வீட்லேயோ இல்லைடா, என் மனசை தாண்டா திருடிட்ட, என்னோட ஹார்ட்டை திருடிட்ட. எதுக்குடா அப்படி போலீஸில் போய் மாட்டிக்கிட்டு அட்டி வாங்கிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அது என்னன்னா, ஜேகே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் சூப்பர் மார்க்கெட்டில் திருட்டிருப்பான். ஸோ ஜேகே மேலே சூப்பர் மார்க்கெட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, தாங்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. தாங்கும் எஃப்ஐஆர் போட்டு ஜேகேவை விசாரிக்கும் போது ஜேகே சொல்லியிருப்பான், எனக்குன்னே யாருமே கிடையாது சார், நானாக படித்து நானாக வேலை பார்த்து இது பண்ணிகிட்ருக்கேன், வேலை பார்த்து தான் நானே படிச்சிட்ருக்கேன், அந்த காசு பத்தலை, ஸோ காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுறக்காண்டி தான் சூப்பர் மார்க்கெட்டில் கைவரிசையை காமிச்சிட்டேன், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். ஸோ ஜேகேயோட இந்த கைண்ட் ஆஃப் குணம் வந்துட்டு தாங்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஜேகே மேலே ஃபாலோ ஆகிருப்பான். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு ஒன் டே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொன்னது சும்மா ஜேகேவை உரண்டை இழுக்கிறக்காண்டி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் இப்போ நினச்சிட்டு தாங்க அழுதுட்ருக்கான். இல்லை ஜேகே, உன்னை என்னால் அப்படிலாம் விட முடியாது, உன்னை எப்படியாவது வெளில எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வக்கீல்கிட்ட தான் ஃபோன் பேசுகிறான். ஃபோன் பேசி ஜேகேவை மறைமுகமாக வெளியில் எடுக்க சொல்லிட்டுருக்கான். நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், நீங்கள் ஜேகேக்காண்டி வாதாடணும், ஜேகேவை வெளியில் எடுக்கணும், ஜேகே வந்து அந்த ப்ரொஃபஸர் வீட்டில் திருடலை அப்படின்ற மாதிரி தாங் சொல்ல, அப்போ திருடனது யாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அங்கே கோர்ட்டுக்கு நிரூபித்தாதான் ஜேகேவை வெளில விடுவாங்கன்ற மாதிரி சொல்ல, தாங்கால் சொல்லவே முடியலை. தென் என்னென்னா தாங் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான். அதனால் வக்கீல்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாமல் பொய்யும் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கான் பாவம் நம்ம தாங். வக்கீலும் சரி, உங்களுக்கு திருடன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கோர்ட்டை கூட்டிகிட்டு வாங்க, திருடனை வந்துட்டு கோர்ட்டில் விட்டுட்டு நம்ம ஜேகேவை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடலான்ற மாதிரி வக்கீலும் சொல்கிறாரு. இப்போது வக்கீலுமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஜேகேக்காண்டி பேசி ஜேகே மேலே இருக்கிற கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்க சொல்லிட்டுருக்காரு. தென் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் தானே போலீஸ் தானே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, அப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லும்போது ப்ரொஃபஸர்கிட்ட தான் போயிட்டு பேசி வாபஸ் வாங்க சொல்லணுன்ற மாதிரி சொல்ல, இப்போ நேராக வந்துட்டு வக்கீலும் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போயிட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டுருக்காரு. திருடுனது வந்துட்டு ஜேகே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ நீ என்ன வக்கீலாக இருந்தா அவன் உனக்கு காசு கொடுத்துருந்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசுவியா? ஜேகே கிடையாதுன்னா ஜேகே தான் என் வீட்டுக்கு வந்தான், அவன் தான் திருட்டு பையன், இப்போ என்னோடய ஃபைலையும் காணும், அவனை அடித்து ஃபைல் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்கணும், அந்த நோதாரி பையன் இப்படி எடுத்துட்டான்ல ஃபைல் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் கத்திகிட்ருக்கான். இப்போது வந்துட்டு நம்ம வக்கீலுக்குமே எதுவுமே தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டு தாங்க்கு கால் பண்ணி, சார் இருந்தாலும் ஏதோ ஃபைல்ன்றானே, அது என்ன ஃபைல்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க தாங் ஒரு மாதிரி மழுப்புறான். சார் அந்த ஃபைல் இருந்தால் தான் சார் ஜேகேவை வெளியிலேயே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீலுமே சொல்ல, வக்கீல் சார்
கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தயாங் சொல்ல இப்போ ஜேகேயோட கேஸ் அப்படியே கோர்ட்டுக்கு தான் வருது. எல்லாருமே ஆஜராக இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு சப்போர்ட்டாக வாதாடுற வக்கீலும் இருக்கார். இப்போ தயாங்கும் அங்கே தான் இருக்கான். இப்போ ஜேகேவை கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப அடிச்சிருக்காங்க. ஜேகேயோட மூஞ்சியெல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கு. கையிலலாம் காயமாக இருக்குது. தயாங்க் இதை பார்த்தோன்னே அப்படியே வக்கன் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அவன் ஐஸெல்லாம் டியர்ஸ் தேங்கி அங்கே உட்காந்துட்டு இருக்கான். இருக்கு பயிலே விளாட்டுத்தனமாக நீ பண்ணது தான் இப்போ உன் லைஃபே பாதிக்குதுடா. ஏன்டா கிறுக்கு பயில இப்படி பண்ணுன்ற மாதிரி தயாங்க அவனே வெஞ்சிட்ருக்கான். தென் என்னென்னா தயாங்க விளாட்டுத்தனமாக ஜேகேவை இழுத்து அந்த அங்கே போயிட்டு நீ வந்து அந்த ஃபைலை எடுத்தே ஆகணுன்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருந்திருப்பான். இவன் பார்த்த வேலையால் தான் இப்போ ஜேகே மாட்டிக்கிட்டு நல்லாவே அடி வாங்கிட்டான். அதனால் தயாங்க்கு ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜேகே மேலே அவ்வளோ காதலில் இருக்கான். எவ்வளோ தான் போவட்டாக வந்துட்டு ஜேகே கிட்ட உரண்டை இழுத்துட்டு சுற்றிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அவன் மேலே இருந்த காதலில் தான் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினச்சி ஓவராக வந்துட்டு எமோஷ்னலாக தாங்க அழுதுட்ருக்கான். ஜேகேனா நடக்கவே முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கான்டா. இப்போ கூண்டில் ஏற்றி நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஜேகே பக்கம் இருந்தும் கேஸ் நடந்துட்டுருக்கு. அங்கிட்ட ப்ரொஃபஸர் சைட்லேருந்து வக்கீல் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் எங்கிட்ட வாதாட்டிக்கிட்டு இருக்கா. தாங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகேவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜேகேவால் அங்கே நிற்க கூட முடியல. அந்த லெவலுக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ ஜேகேவோட வக்கீல் என்னோட கட்சிக்காரர் அந்த ஃபைலை திருடவே இல்லை, அவர் மேலே பொய்யான கேஸை போட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் நிப்பாட்டியிருக்கீங்கன்ற மாதிரி வக்கீல் வாதாட, அங்கிட்ட ஆப்போசிட்டு ப்ரொஃபஸர் சைடு இருந்து பேசுகிற வக்கீல் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை அங்கே கோர்ட்டில் வந்து காமிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஜேகே அந்த புதருக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிருப்பான்ல, அதுதான் இருக்குது. தென் அங்கேருந்து ஒளிஞ்சிட்டு தான் தயாங்க்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இருக்குது, நீ பிளாங்க் பண்ணலன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் திங்கிங்க்கு வந்து தயாங்கு வந்து அதை பிளாங்கே பண்ணியிருப்பான். ஸோ அது வரைக்கும் எல்லாமே தான் அது வந்துட்டு அதில் பதிஞ்சிருக்கு. இப்போது அதையுமே காமிக்க கன்ஃபார்ம் 100% வந்து ஜேகே தான் திருடி இருப்பான்ற மாதிரி ஜேகே கிட்ட சர்ச் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுப்பா தம்பி, என்ன பண்ணுற? ஏன் பார்க்க நல்ல பையனாட்டம் இருக்க, எதுக்கு உனக்கு இந்த திருட்டு புத்தி? சரி, அந்த ஃபைலை எங்கே வச்சுருக்க? இப்போ நீ சொல்கிறியா இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜேகேக்கு நல்லாவே தெரியும் தயாங் தான் அந்த ஃபைலை எடுத்திருக்கான்ற மாதிரி. இருந்தாலும் தயாங்கையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா தயாங்கும் வந்து ஜேகேவை மிரட்டுவான்ல. அதனால் பயந்துட்டு அவனுமே எதுவுமே சொல்லாமல் வாயை முடிட்டு நின்றுட்டுருக்கான். ஜேகே, இதுக்கப்புறமும் நீ சொல்லலைன்னா நீ கோர்ட்டை வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் உன் மேலே வந்துட்டு தூக்கு தண்டனை கேஸ் போட்டு உன்னை தூக்கி தூக்கில் போட சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்லேருந்து சொல்ல ஜேகேக்கு எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. வாயை மூடிட்டு நின்றுட்டுருக்கான். தயாங்க் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கு மேலே தயாங்காலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டேபிளில் ஒரு தட்டிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். மேம், நான் தான் அந்த ஃபைல் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அங்கே வச்சு உண்மையே சொல்லிடுறான். அப்படியே ஜேகே எதுக்குடா சொன்னக்கு இருக்க பையலன்ற மாதிரி தயாங்க பார்க்குறான். ஏய் போதுண்டா, எனக்காண்டி நீ இவ்வளோ பண்ணது போதும். எதுக்கு உண்மையே சொல்லாமல் நின்றுட்டுருக்கா? நான் தானே அந்த ஃபைலை எடுத்தேன், சொல்ல வேண்டிதானே இருக்கு பையலே. வாயில் என்ன கொலக்கட்டை வச்சிருக்கியாடா? எதுக்குடா அவளை அடி வாங்கிட்டு இருக்கா? அடி வாங்கும் போதே போலீஸ்காரு தயாங்கு தான் இதெல்லாம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க வேண்டியதான்டா. எதுக்குடா அப்படி அடியை வாங்கிட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி தயாங்கு ரொம்ப எமோஷ்னலாக அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கா. ஜேகே கண்ணிலேருந்து டியர்ஸ் தேங்குது. தென் என்னன்னா ஜேகே தான் தயாங் மேலே ஃபாலோ ஆயிருப்பான். எப்படின்னா ஜேகே மேலே ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தயாங் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து நடத்தும் போது ஜேகே கிட்ட விசாரிக்கும் போது ஜேகே எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு காசு கட்டுறதுக்கு வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது தயாங் வந்துட்டு ஜேகேயோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு எப்பயுமே நான் இருக்கேன், யாருமே இல்லைன்னு கவலைப்படாதுன்ற மாதிரி ஆறுதலாக பேசியிருப்பான். அப்பயே வந்துட்டு ஜேகே வந்து தயாங் மேலே வந்துட்டு லவ் ஃபால் ஆகிருப்பான். ஸோ அதனால தான் தயாங் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தயாங் மேலே உள்ள லவ் ஃபாலில் தான் எல்லாமே பண்ணியிருப்பான். இருந்தாலுமே தயாங் போவட்டா ஜேகே கிட்ட அப்படி இப்படின்னு டீஸ் பண்ணி ஜேகேவை எடுத்திருப்பான். அதுதான் ஜேகேக்கு பிடிக்காது. அதெல்லாம் நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். சார், நான் தான் சார் எடுத்தேன், நீங்கள் எதுக்கு சார் இப்படி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே தயாங்க விட்டு கொடுக்காம பேசுகிறான். தயாங் செவில் பேந்துடும். அவங்க அடித்ததோட நான் தாறுமாறாக அடிச்சு விடுவேன். நான் தான் எடுத்தேன் மேம், நான் தான் எடுத்தேன். ப்ரொஃபஸர் வீட்டுக்கு நான் தான் போனேன், நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், நான் தான் அவனை எடுக்கவும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்லிட்டுருக்கான். அப்படியே சர்ச்சு பார்த்து கோர்ட் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு போலீஸாக வந்துட்டு நீ இந்த வேலை பார்த்துட்ருக்கோ, என்ன தயாங்க நினச்சிட்ருக்கோ? போலீஸ் தான் திருடனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடணும், ஆனால் இங்கே எல்லாமே மாற நடந்துட்டுருக்கு. என்ன கோர்ட்டை வந்துட்டு என்ன விளாட்டு பொருளாக நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி சர்ச்சுனா அந்த கற்றுக்கிட்டு இருக்காங்க. தயாங்க எதுவுமே பேசாமல் கீழே வந்துட்டு தலையை குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கான்.
இருக்கான். இப்போ அப்படியே ஜேகே, சார் நான் தான் சார் அதை எடுத்தேன் மேம், நான் தான் மேம் அதை எடுத்தேன், தயங் சார் எடுக்கலை, நான் தான் எடுத்தேன். ஏய் கம்முன்னு நில்லு, நான் பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீழே நின்றுட்டே தயங்கத்த. இப்போ ஜட்ஜ் அப்படியே தயங்க பார்த்து, எதுவாக இருந்தாலும் கூண்டில் ஏறி பேசுங்க அப்படின்ற மாதிரி இப்போ சர்ச்சு சொல்ல, இப்போ தயங்க அப்படியே கூண்டு ஏறான். ஏறி நின்றுட்டு இப்போ சர்ச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் தயங், ப்ரொஃபஸரோட ஃபைலை எதுக்கு எடுத்தீங்க, எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், அப்போ உங்கள் மேலே கேஸ் போட்டுடலாமா, அப்போ நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம், அப்போ உங்களுக்கு நான் தூக்கு தண்டனை கொடுத்துடட்டுமா, ஒரு திருட்டு பையன் வந்துட்டு இந்த வேலை பார்த்தா போலீஸ் தான் கண்டிக்கணும், போலீஸே இந்த வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சர்ச்சு கேட்க தயாங் வாயிலேருந்து எந்த ஒரு வார்த்தையும் வர மாட்டேங்குது. சைலண்ட்டாக நிற்கிறான். இப்போ தயாங்க்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்கன்றோடனே ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பதறுது. அப்படியே அவன் ஐஸெல்லாம் டியர்ஸ் தேங்கி வடியுது. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக காயமாக தாண்டா இருக்குது, அதில் பூரா வடிஞ்சு அந்த இதெல்லாம் ரொம்ப எரியுது. அவனுக்கு நிற்கவும் முடியலை, உட்காரவும் முடியலை, அவ்வளோ பாடி பெயினாக இருக்குது. தயாங் இதெல்லாம் அப்படியே ஜெக்கிவை பார்த்துட்டே இருக்கான். அவன் ஐஸெல்லாம் டியர்ஸ் தேங்கி வடியுது. இப்போ இதை சர்ச்சுமே நோட் பண்ணுறாங்க. தயாங், உங்ககிட்ட நான் என்ன கேட்டுட்ருக்கேன், என்னை பார்த்து பதில் பேசாமல் அவனையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க, என்ன தயாங் உங்களை தூக்கு தண்டனையில் தூக்கில் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க தயாங் எதுவுமே பேசலை. தென் அவன் தப்பு பண்ணியிருக்கான், நல்லா சைலண்ட்டாக நிற்கிறான். இப்போ வந்துட்டு ஜேகேமே, மேடம் அவங்க எதுவுமே பண்ணலை மேடம், நான் தான் மேடம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல தயாங் அங்கேருந்து கத்துறான். ஜேகே அமைதியாரு, எதுக்குடா என்னை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிற, எதுக்கு என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிற, அமைதியாரு. நீங்கள் ஏன் சார் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, நான் திருட்டு பையன்தான், எனக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, பரவாயில்ல நான் இந்த கேஸை ஏற்றுக்கிறேன், நான் வேணா இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிற வேணாம் சார், எனக்கு தான் யாருமே கிடையாதுல்ல, பரவாயில்ல சார், இது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தான் குடும்பம்லாம் இருக்குல்ல, ஃபேமிலிலாம் இருக்குல்ல சார், உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ எதிர்பார்ப்பாங்க உங்களை, உங்கள் அம்மா அப்பாலாம், எனக்கு யாருமே இல்லை சார், நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அழுதுகிட்டே அங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஜட்ஜுக்கே இதை பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. தென் அவனுக்கு யாருமே இல்லை, ஒரு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் இங்கேருந்து போங்கன்ற சொல்கிற லெவலுக்கு ஒரு பையன் பேசுகிறான்னு நினச்சி சர்ச்சுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. பாருங்கள் ஜேகே, உண்மையான குற்றவாளி தயாங் தான், ஸோ இந்த தண்டனை உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இங்கேருந்து வெளில போயிருங்க, நாங்கள் தயாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சர்ச்சு சொல்ல, இல்லை இல்லை இதை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கான். தயாங் பார்க்குறான். ஏய் நீயும் பண்ணலை, நானும் பண்ணலை, மூடுடா வாயை மூடு, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு எனக்கு மேலே நீ உள்ளே போகணும் நீ சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திட்டு இருக்கா. ஏன்னா நான் உங்கள் மேலே ஃபாலில் இருக்கேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் காதல்னு இல்லை, உங்களுக்காண்டி என் உயிரை கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு போனாலும் அதுக்கு பேர் காதல் தான் சார். இங்கே பாருங்கள், உங்களுக்காண்டி என் உயிரை நான் கொடுக்குறேன், இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் சார், ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க, வாயை மூடிட்டு இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ தயாங்க அங்கே நின்றுட்டு அதை தான் கத்துறான். அதே தாண்டா மாதிரி நானும் சொல்கிறேன், நானும் உன் மேலே லவ் ஃபாலில் தான் இருக்கேன், நீ கஷ்டப்படுறதை என்னால் எப்பட்றா பார்க்க முடியும், உனக்கு இந்த கஷ்டம் வந்ததே என்னால் தாண்டா, இப்போ என்னால் எப்பட்றா பார்த்துட்டு இருக்க முடியும், உனக்கு வர்ற எல்லா கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாரு ஜேகே, நீ வெளியில் போயிட்டு ஹாப்பியாக இரு, உனக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கோ அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது சார், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் சார், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் வேணா இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீ தண்டனையை ஏற்றுக்கோ நான் தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சவுண்டு தான் கேட்குது, யாருமே யாருக்காண்டியும் தண்டனையை ஏற்றுக்க வேண்டாம், உண்மையான குற்றவாளி உள்ளே போகட்டுன்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே கோட்டை வந்துட்டு திரும்பி பார்க்குது, தாங் திரும்பி பார்க்குறான், ஜெகே திரும்பி பார்க்குறான். அப்படியே திரும்பி பார்க்கவும் இப்போ யூங்கி தாண்டா வந்து நிற்கிறான். யூங்கி வந்துட்டு தயாங்கோட ஃப்ரெண்டு தாண்டா. தென் வந்துட்டு ப்ரொஃபஸர் நல்லவர் கிடையாது, அந்த காலேஜில் ஹை கிளாஸ் பசங்க இருப்பாங்கள பெரிய பணக்காரங்க, அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு தப்பான மார்க் போட்டு கொடுக்குற ஆள் தான் நம்ம ப்ரொஃபஸர். அது தயாங்க்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சனால தான் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கும் ஃபைல்ஸ் எடுக்க ஜேகேவையும் கூட்டிகிட்டு போயிருப்பான். தென் அதில் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று மிஸ் ஆகுது, அதை ஜேகேவை வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜேகேவை பார்க்க வந்திருப்பான்ல, அது என்ன டாக்குமெண்ட்னா
எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம், யார் யாருக்கு மார்க் போட்டு கொடுத்துருக்கோன்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த ஃபைலில் தான், அந்த டாக்குமெண்ட்டில் தான் எழுதி வச்சுருப்பான். அதுதான் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி ஜேகேவை பார்க்க வந்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளே ஜேகேவை பிடிச்சி உள்ளே போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு யூங்கி இங்கே வச்சு சொல்லிட்டுருக்கான். தென் தயாங்கு தான் கண்டிப்பாக அந்த விஷயம் பெரிய இஷ்யூவாக வரும்போது நீ எப்படியாவது வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுற யூங்கி அப்படின்ற மாதிரி தயாங் வந்து யூங்கி கிட்ட சொல்ல, இப்போ ப்ரொஃபஸர் தயாங் எல்லாருமே இங்கே கோர்ட்டில் இருக்கிற டைம் யூங்கி அங்கே போய் சர்ச் பண்ணியிருப்பான். ப்ரொஃபஸர் வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணியிருப்பான். சர்ச் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துட்ருக்கான். இப்போ தயாங் ஒரு மாதிரி ப்ரொஃபஸரை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். யோ ப்ரொஃபஸர், நான் போலீஸு, என்கிட்டயும் பொறுக்கித்தனத்தை காமிக்கிறல, இவ்வளோ நேரம் இங்கே சீன் க்ரியேட் பண்ணது எதுக்கு? உன்னை பற்றின உண்மையான விஷயத்தை வெளில கொண்டு வர்றதுக்கு தான். இவ்வளோ நேரம் கோர்ட்டை எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் சர்ச்சை பார்த்துட்டு, மேம் சாரி மேடம், இவ்வளோ நேரம் கோர்ட்டோட டயத்தை ரொம்பவே செலவு பண்ணிட்டேன். இவனை பற்றி அப்பயே நான் நிரூபிச்சிருக்கணும். சரியான ஆதாரம் என்கிட்ட இல்லை, அதனால தான் என்னால் எதுவுமே பேச முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் யூங்கியை வச்சு இந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போய்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொன்னேன். இவன் ஃபைலுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்ததோ அதுக்கு தான். இவனை பற்றின உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும்னு சொல்லிட்டு தான் இவன் பயந்துட்டு இப்போ கோர்ட்டுக்கு வரைக்கும் இழுத்துட்டு வந்து வக்கீலை வச்சு தப்பாக வாதாட சொல்லிட்டு இருக்கான். என் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. அதுவும் நிற்கிறான் ஏத்தாப்பில் ஆப்போசிட்டில் ஜேகே, அவன் மேலேயும் எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் தான் ஜேகேவை யூஸ் பண்ணேன். நான் தான் ஜேகேவை போய்ட்டு எடுக்க சொன்னதுக்கு ரீசன் இது தான். அவன் மேலே இருக்கிற உண்மையான குற்றம் வெளியில் வரணுன்றக்காண்டி தான் நான் இப்படிலாம் பண்ணேன் மேம். இதுக்கு நீங்கள் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாங் ரொம்பவே கைண்டாக பேசுகிறான். கோர்ட்டுக்கு புரியுது தயாங் எதுக்காண்டி பண்ணியிருக்கான்ற மாதிரி ஜட்ஜுக்கு புரியுது. ஸோ இந்த ப்ரொஃபஸர் மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தயாங் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஜட்ஜுக்கு புரிய, இப்போ அப்படியே ப்ரொஃபஸரை கூண்டு கேட்குறாங்க. இப்போ கேட்குறாங்க ஜட்ஜு, இப்போது தயாங் சொன்ன எல்லாமே வந்துட்டு உண்மை தானேன்னு கேட்கும்போது அப்படியே ப்ரொஃபஸர் மழுப்புறாரு. ஸோ ப்ரொஃபஸருக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில, ஏன்னா எல்லாமே ஆதாரபூர்வமாக வெளில வந்துருச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேலே ப்ரொஃபஸராலையும் மழுப்ப முடியாமல் எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லிட்டு உண்மைன்னு ஒத்துக்கிறாரு. இப்போது ப்ரொஃபஸருக்கு தான் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு ஜேகே அண்ட் தயாங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே ஜேகே ரொம்ப நடக்க முடியாமல் வெளியில் வரான். தயாங் வெளியில் நிற்கிறான். ஜேகேவை போய் தாங்கி பிடிக்கிறான். ஜேகே தயாங்க தள்ளி விடுறான். போதும் சார், போதும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் ஒரு மாதிரியாக தான் என்னை எடுத்துக்கிட்டீங்க. அது எனக்கு பிடிக்கல சார், பிடிக்கல. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன். என் லைஃப்பில் நீங்கள் வராதிங்க சார், நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுட்ருக்கான். தயாங் அப்படியே ஜேகே ஒர்க் பண்ணிவிட்டு, உன்னை எனக்கு பிடிச்சனால தாண்டா அப்படி எடுத்துக்கிட்டேன், உன் மேலே இருந்த காதலை தாண்டா அப்படி காமிச்சேன், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா ஜேகே, இப்படி பேசாத, எனக்காண்டி இப்படியே அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறியா, அப்பயே வாயை திறந்து தயாங்க தான் இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதாண்டா, எதுக்குடா அப்படியே அடியை வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்க ஜேகே, வலிக்குதா ஜேகே, வலிக்குதா அப்படி சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்கான். வலிக்குது சார், வலிக்குது, இங்கே இல்லை சார், இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட்டை பார்த்து காமிச்சிட்ருக்கான். தாங்க அதுக்கு மேலே சுத்தமாக முடியல. அப்படியே ஜேகேவை ரொம்ப டைட்டாக அப் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். இங்கே பாரு ஜேகே, இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ, ப்ளீஸ் மேரி மீ. அம்மா அப்பா யாருமே இல்லை, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, உனக்கு எல்லா அம்மாவுமே நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன், உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், உன்னை இதுக்கு மேலே கண்ணீர் சிந்த விட மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பர்சனே நீ தான். அதனால ஜேகே, உன்னைய யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாதுடா. ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். ஆனால் ஜேகே வந்துட்டு பேங்க் கூட இருந்தால் பேங்க்கு ப்ராப்ளம் வருன்ற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். சார், என் மேலே திருட்டு கேஸ் இருக்குது, என்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் சார். என்னடா
திருட்டு கேஸ் இருக்குன்னு. போலீஸே உன் கூட இருக்கும்போது எவன்டா உன் மேலே திருட்டு கேஸ் போடுவான்? அதை நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃபு, உனக்கு ப்ரொடெக்ஷன் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டுருக்கான். ஆனால் ஜெகே வேணான்னு சொல்கிறான். அந்த கோர்ட்டில் இருந்து அந்த ஜட்ஜுமே இப்போ வெளில வராங்க. இப்போ ஜெகேவை பார்த்துட்டு, இங்கே பாரு ஜெகே, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, அதனால தயாங்மாயும் ஹஸ்பண்ட் கிடைக்க உனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தயாங்க மேரேஜ் பண்ணிக்கோ. அப்புறம் 2 பேரும் அங்கே நின்றுட்டு பேசுனீங்க ரொம்ப ஃபீலிங்ஸாக. ஸோ எனக்கு புரிஞ்சு உங்கள் 2 பேரோட காதல். இருந்தாலும் அந்த இடத்துல அது கோர்ட்டு, அங்கே நான் ஜட்ஜு. அதனால் என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வச்சு சொல்கிறேன், உன்னை பார்க்க என் பையன் மாதிரி தான் இருக்குது. என் பையனோட ஸ்தானத்தில் வச்சு தான் உன்னை நான் பார்த்துட்ருக்கேன். அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத. ஒரு அம்மா மாதிரி நான் இருக்கேன் ஜேகே உனக்கு. தேங்க் ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜு வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. தேங்க்கு புரியுது, ஆனால் ஜேகே தானே ஒத்துக்க மாட்டான். ஹே, எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கோண்டா. நான் பேசுகிறேன், கோர்ட்லேருந்து ஜட்ஜே இறங்கி வந்து பேசுகிறாங்க. ஏன்டா என் காதல் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தேங்க் கேட்டுட்ருக்கான். எனக்கு பிடிக்கல சார் நீங்கள் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ப்ரொஃபஸர் வீட்டில் வச்சு நடந்திருக்கும்ல அதையே மென்ஷன் பண்ணிட்டுருக்கான். இப்போ என்னடா அதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஜேகேயோட காலிலே விழுந்துட்டான். பாருடா, மன்னிச்சுக்கோடா, சாரிடா, அது உன் மேலே இருந்த லவ் ஃபாலில் தாண்டா அப்படி பண்ணேன். ஏன்டா உங்ககிட்ட மட்டும்தாண்டா அப்படி பண்ணேன், ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அழுக. அப்படியே ஜேகே சிரிக்கிறான். ஜட்ஜ் மேடம் பார்த்தீங்களா, போலீஸையே என் காலில் விழுக வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சிரிச்சிட்ருக்கான். ஜட்ஜும் சிரிக்கிறாங்க. தென் என்னென்னா ஃபீலிங்ஸாக இருந்த மாதிரி நடித்தது பூரா அந்த அயங்க காலில் விழுக வைக்கணும்னு தான் சொல்லிட்டு ஜேகே நடிச்சிருப்பான் போலுக்கு. நான் அங்கேயே வச்சு சொல்லிட்டேன் நான் உங்கள் மேலே ஃபாலில் இருக்கேன்னு. அப்புறம் என்ன, அப்புறம் உங்களை எனக்கு என்ன பிடிக்காதா என்ன? இருந்தாலுமே போலீஸ் என் காலில் விழுந்தா எப்படி இருக்கும்? அதுவுமே ஒரு கோர்ட்டில் வச்சு போலீஸ் என் காலில் விழுந்தா எனக்கு தானே கெத்து அப்படின்ற மாதிரி அவன் வேவ் பண்ணிக்க ஜாக்கெட்டை தூக்கி காமிச்சிட்ருக்கான். இப்போ தயாங்க அப்படியே ஒட்ட திருட்டு பயிலே, சரியான கேடிடா, கில்லாடிடா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வச்சு ஜேகே வெளுத்து கிஸ் பண்ணுறான். ஜேகேவும் பேக் கிஸ் பண்ணுறான். இப்படியே கோர்ட்டில் வச்சு 2 பேரும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. தென் ரிஜிஸ்டர். அப்படியே தாயாங்க வந்துட்டு ஜேகேவை கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இனிமேல் என் பொண்டாட்டி என்னோட ஜேகே தான்ற மாதிரி அவங்க வீட்லேயும் சொல்லிடுறான். ஸோ அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்கடா. ஏன்னா தாயாங் வீட்டுக்கு ஒத்த பையன், அவனுக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா அப்பா. இப்போ மேரேஜ் ஆகி ஒரு பர்சனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகேக்கு வழக்கத்துக்கு மாறா எல்லா பாசமும் கிடைக்குது. அம்மா அப்பா இல்லாமல் இருந்ததுக்கு எல்லா சொந்த பந்தம் எல்லாம் கிடைக்குது. அது தயாங்கால. இப்படியே 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக வாழ்கிறாங்க. 2 பேத்துக்கும் அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் நைட்டு தான். நம்ம போலீஸு போவட்டாக தானே இருப்பார். ஸோ போவட்டாக தானே ஜேகே எடுத்துக்கணும்னு நினைப்பார். அதனால அவரோட போவட்டத்தனத்தெல்லாம் ஜேகே கிட்ட காமிக்க ஜேகேக்கும் இதை பிடிச்சி போய் 2 பேர் ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட், ஃபர்ஸ்ட் பகல், ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூன், செகண்ட் நைட்னாலும் சரி, எப்போனாலும் நான் கூட தாண்டா இருப்பேன்ற மாதிரி ஒரு நிமிஷம் கூட விலகாமல் நம்ம போலீஸ் நம்ம திருடன் கூட ஜேகே கூடயே தான் இருக்கார். இப்படியே அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக டைம் போயிட்டுருக்குடா. ஓகே, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுலடா. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஜேகே வந்துட்டு திருடன் ஆயிரான். தயாங்கிட்ட மாட்டிக்கிறான். ஸோ ஜேகே அவனோட ரியல் குணத்தை தயாங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தயாங்க்கு புரியுது. ஸோ தயாங்கும் வந்து ஜேகேக்கு அதெல்லாம் பேச இப்படியே அவங்க 2 பேத்துக்கும் மனசும் ஒத்து போயிடுச்சு. இருந்தாலும் 2 பேரோட 2 பேரும் வந்து சொல்லிக்கிறாம கடைசியில் 2 பேத்துக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்க வச்சு அவங்களோட காதல் வெளியில் வருது. உண்மையான காதல் ஒருத்தர் விட்டு கொடுக்காதுன்ற மாதிரி தயாங்கும் ஜேகேவை விட்டு கொடுக்காம, ஜேகேவும் தயாங்க விட்டு கொடுக்காம லாஸ்ட்டு கோர்ட்டில் வச்சு பேசிட்டாங்க. கடைசியில் போலீஸு என் காலில் விழுகணுன்ற மாதிரி ஜேகேவும் ஒரு மாதிரி ஆக்டிங்கை போட்டு கோர்ட்டில் வச்சு தயாங்க ஜேகேவோட காலில் விழுக வச்சு ஜேகே வந்து தயாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான். டேய், நான் போலீஸ்டா, அதுலேயும் பர்ஃபெக்ட் போலீஸ்டா, உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி தயாங் ஜேகேவை ஹக் பண்ண ஜேகேவும் தயாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஓகேடா, டேக்கோட ரியல் லவ் கோர்ட்டில் வச்சு வெளியில் வருது. ஸோ 2 பேருமே சேர்ந்துக்கிறாங்க. இப்படி தான் எடுத்திருக்கேன் இந்த ஒன் ஷாட். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ தயாங்க டாப்பில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். தயாங் டாப் போடுங்கன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவனும் போட்டுட்டேன். இதுக்கு கமெண்ட் வேணும், லைக்கு வேணும், ஹைப்பு வேணும், வியூவர்ஸ் போகணும். பேட் ஆர்மிஸ்.